இந்த நாடு விடுதலை பெற்று செல்கிறது. அப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவராக இருந்தவர் லியாகத் அலி கான் பாகிஸ்தான் இதனடாக போகிற போது காயிதே மில்லத் அவர்களே, இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, வாருங்கள், நமக்கென்று ஒரு நாடு வந்து விட்டது, வாருங்கள் என்று அழைத்த போது, இல்லை இல்லை, நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் வேண்டுமானால் செல்லுங்கள், இது என் நாடு, என் தாய் நாடு, நான் இங்குதான் இருப்பேன். எங்களுக்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் பாகிஸ்தானில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள், அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற நன்மை என்றார். இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி, எது அதிகார மொழி, எதை கொண்டு வருவது என்ற விவாதம் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று ஒரு மகன் எழுந்து பேசுகிறார். இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ்தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி. இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வறிஞனும் மறுக்க இயலாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசியவர் நமது தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். முன்னாடி அமர்ந்திருந்த நேரு பெருமகன் எழுந்து, காயிதே மில்லத், என்ன சாயிபு, நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் தமிழை கேட்கிறீர்களே என்று கேள்வியை முடிப்பதற்குள் எழுந்து நம் தாத்தா சொல்லுகிறார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. அடுத்த வார்த்தையை பதிவு செய்கிறார், என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவர்கள் என்று. அந்த மகத்தான தலைவனின் பேரனும் பேத்திகளும் இங்கே கூடியிருக்கிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று. இஸ்லாம் எங்கள் மார்க்கம், தமிழ் எங்கள் மொழி, நாங்கள் தமிழர் என்பது எங்கள் இனம், எங்கள் முகம், எங்கள் முகவரி, எங்கள் அடையாளம் என்ற பெருமிதமும் திமிரும் கொண்டு ஒப்பற்ற புரட்சியாளன் பனை பாபா நினைவிடத்திலே நிற்கிறோம், நினைவை போற்றி நிற்கிறோம். நீனே ஒடுக்கி ஒடுக்கித்தான் பாக்குற. என் தம்பி உமர்காயன் சொன்னா பாருங்க, முத 2010 தொண்டுக்களை தான் போட்ட, இதே மாதிரி ஒரு சந்துக்களை தான் வச்ச. இப்ப இந்த 25 சந்துக்களை தான் வச்சிருக்க. இதே மாதிரி உங்க மொத்த பேரையும் சந்துக்களை வச்சு நான் மூடல, நீ பாத்துட்டே இருடா. எங்க அண்ணன் பழனி பாபாவுக்கே இந்த நிலைமைனா, பாவி பயல்க உங்களுக்கு என்ன நிலைமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க, யோசிச்சு பாத்துக்க. அதே கருத்தை, அதே சிந்தனையை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விதைத்தவன் புரட்சியாளர் பழனி பாபா. என்னரும் தமிழ் மக்களே, நீங்கள் சாதியாக மதமாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை வருவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கானதா, இல்லை கிறிஸ்தவர்களுக்கானதா, இல்லை இந்துக்களுக்கானதா, இல்ல பௌத்தர்களுக்கானதா, சமணர்களுக்கானதா, வைணவர்களுக்கானதா? இல்லை, இந்த மண்ணின் மக்கள் எல்லோருக்குமானது நாம் தமிழர் கட்சி. ஏன்? இந்த பிள்ளைகளின் தாய் தமிழ், தமிழ் பேரன்பின் தாய். உலக உயிர்களை எல்லாம் ஆரத்தழுவி நேசிப்பவள். இந்த பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியல் எல்லா உயிர்களுக்கும், இந்த கட்சி மண்ணில் வாழும் எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. இதுதான் எங்கள் கோட்பாடு. புல்லுக்கு பூண்டுக்கு நாய்க்கு நரிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு யானைக்கு புலிக்கு சிங்கத்துக்கு கரடிக்கு செடிக்கு கொடிக்கு மரத்திற்கு எல்லாவற்றுக்கும் அரசியல்
இதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுக்கிற உயிர்மை நேய அரசியல், உலகத்தின் மிக உயர்ந்த அரசியல். கோட்பாட்டை முன்வைக்கிற ஆளுகள் சின்னவர்கள், ஆனால் வேலையை ரொம்ப சீரியஸாக செய்வோம். நமக்கு கற்பித்தான் நம் புனித போராளி. தமிழர்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். உண்மையை பிறிதொரு இனத்தை தாக்கி அழிக்கல்ல, அழிந்து கொண்டிருக்கிற உன் இனத்தை காப்பாற்றுவதற்கு. அவன் சாதாரண ஆள் நினைக்காத. இஸ்லாமியர்களுக்காக வந்தவன் இஸ்லாமியர்களுக்காக போரான் நினைக்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான தமிழ் தேசிய போராளி, புரட்சியாளன். இங்கே பேசிய தம்பியில் சொல்றாங்களே, ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் மரணத்திற்கு பிறகு விடுதலை புலிகள் எல்டிடி என்ற வார்த்தையை உச்சரிக்க பயந்த காலத்தில் உறக்க சொன்னவன் நான் பிரபாகரனை ஆதரிக்கிறேன், விடுதலை புலிகளை ஆதரிக்கிறேன் என்று. அவன் ஒரு சமத்துவ நாயகன், சாமானியர்களின் பக்கம் என்ற சாதனையாளன் அவன். ஈரோட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்கள், கிறிஸ்தவ மதத்தை தழுவிய தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே சென்று வழிபட முடியவில்லை, தேவாலயத்துக்குள் சென்று. தீண்டாமை. அங்கே ஒரு அருள் தந்தை அந்த மக்களை அழைத்துக் கொண்டு, கர்த்தரே கர்த்தரே எம்மை காப்பாற்றும், கர்த்தரே எங்களை ரட்சியுங்கள் கத்திக்கொண்டு கோயிலுக்குள்ளே தேவாலயத்துக்குள்ளே மக்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார். இவர்களை தடுத்து வைத்திருந்தமே ஒரு அருள் தந்தை, அருள் திரு இறை பணியாளரே உள்ளே அழைத்துக் கொண்டு வருகிறாரே என்று எல்லோரும் வியந்து பார்க்கிற போது, இந்த வேலையை செய்கிற இந்த போதகர் யார், இந்த அருள் தந்தை யார் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கேயே கலட்டுகிறார். அவர்தான் நம்ம உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அவரை போல அந்த நேரத்தில் சிந்திக்கிற அறிவு கொண்டவன் கவனம் இல்லை. மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களோடு நெருக்கமான நட்பு. அவரை எதிர்த்து பேசுகிற காலம் வருது, முரண்பட வேண்டிய தேவை வருது. அப்போது ஒரு வீட்டிலே தனியாக 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது மேசையிலே பழங்கள் இருக்கிறது, சாப்பிடுங்கள் என்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் பழனி பாபாவிடத்தில் சொல்கிறார்கள். ஒரு கத்தி எடுத்து நறுக்கி அந்த ஆப்பிள் துண்டை வெட்டி கடித்து சாப்பிட போகும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் பழனி பாபாவிடத்தில் சொல்கிறார்கள், இப்போது கூட நீ என்னை கத்தியை வைத்து என்னை கொல்ல வந்தாய் என்று நான் உன்னை கைது செய்ய முடியும் என்று மிரட்டுகிறார். அடுத்த நொடி நம்மால் நீங்க என்னோட பேசிக்கிறது என் சட்டையில் இருக்கிற பேனா மூலமா, ஒரு நுண்ணிய ஒளிப்பதிவு கருவி மூலமா வேற ஒரு இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசினதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அசந்துட்டப்ல. மற்றவனா இருந்தா ஐயோ அப்படியா அப்படின்னு உடனே அவர் அதோட பயந்துட்டாரு, அதிர்ந்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு அறிவாற்றல் கொண்ட மகன் இந்த இனத்தில் அரிதினும் அரிதாகத்தான் தோன்றுவான். அவன் விதை வீரியமிக்க விதை, வீரியமிக்க விதை. உலக நாட்டில் எல்லா நாட்டின் சட்டங்களும் தெரியும், எல்லா நாட்டு சட்டமும் தெரியும், எல்லா மூத்த தலைவர்களோடும் நெருக்கமான நட்பு, எல்லோரையும் நம்பினார். ஒடுக்கப்பட்ட, அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கென்று அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பி 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 கடைசியாக தெரிகிறது இவர்களை நம்பி பயனில்லை. இனி நாமே இந்த மக்களை அரசியல் படுத்தி அணிதிரட்டி ஒரு இயக்கமாக மாறலாம் என்று நினைக்கும் போது கொல்லப்படுகிறார். அதே பின்னத்தியராக வந்த நாங்கள் எல்லாரையும் நம்பி நம்பி இந்த கட்சிகள், இந்த தலைவர்கள், இந்த அதிகாரங்கள் எங்கள் மொழியை காக்கும், எங்கள் இனத்தை காக்கும், எங்கள் நிலத்தை காக்கும், எங்கள் வளத்தை காக்கும், எங்கள் உயிரை காக்கும், உரிமையை காக்கும் என்று நம்பி நம்பி நின்றவர்கள் எந்தரும் தமிழ் மக்கள் ஈழ தாயகத்தில் கொன்றளிக்கப்படுகிற போது
இவன் எவனுமே எனக்கானவன் இல்லை என்ற தெளிவு வந்த பிறகுதான் நாங்கள் இந்துக்களும் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, இவை எங்கள் அடையாளங்கள் அல்ல, நாங்கள் வழிபாட்டுக்காக சார்ந்திருக்கிற சமயமும் மார்க்கமும் மதமும் தானே ஒழிய நான் தேவரோ தேவேந்திரரோ நாடாரோ கோணாரோ செட்டியாரோ பிள்ளையோ முதலியோ படையாச்சியோ பறையரோ உடையாரோ அல்ல, முத்தரையரோ அல்ல. இவையெல்லாம் என் அடையாளங்கள் அல்ல. நாங்கள் சார்ந்திருக்கிற குடிகள், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய அடையாளம், நான் இந்த நிலத்தை தாண்டி கேரளாவிற்கோ, இந்த நிலத்தை தாண்டி ஆந்திராவிற்கோ, இந்த நிலத்தை தாண்டி பீகாருக்கோ குஜராத்திற்கோ அல்லது இந்திய பெருநாட்டை தாண்டி அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ பிரான்ஸுக்கோ ஜெர்மனிக்கோ பிரிட்டனுக்கோ எங்கு சென்றாலும் ஐ ஆம் இந்து என்று சொல்ல முடியாது. நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. நான் இஸ்லாமியன் என்று சொல்ல முடியாது. நான் தேவர் என்றோ தேவேந்திரர் என்றோ நாடார் என்றோ கோனார் என்றோ சொல்ல முடியாது. அவன் கேட்பான் who are you என்று. நான் சொல்ல முடியாது. அப்ப எது என் அடையாளம்? உலகத்தின் எந்த ஓரத்திற்கு சென்றாலும் நான் தமிழன் என்பதுதான் என் அடையாளம். என்னரும் தம்பி தங்கைகளே, இதைத்தான் நமது தாத்தா புரட்சி பாவலன் பாடுகிறான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று பாடுகிறார். வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள் இங்கு வந்தால் திராவிடராகி விடுவார்கள். வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற பீகார் குஜராத் இங்க வந்தால் இந்தியராகி விடுவார்கள். ஆனால் நீயும் நானும் இந்த நிலத்தில் எங்கு சென்றாலும் இனம் மாறுவதில்லை. எங்கு சென்றாலும் நாம் தமிழர்கள் தான். கர்நாடகாவிலே 1.25 கோடி தமிழர்கள் தான். கேரளாவில் 20-30 லட்சம் தமிழர்கள் தான். ஆந்திராவிலே 26-30 லட்சம் பேர் தமிழர்கள் தான். மராட்டியத்திலே 36 லட்சம் பேர் தமிழர்கள் தான். ஆஸ்திரேலியாவிலே, பிரிட்டனிலே, கனடாவிலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே எல்லா நாடுகளிலும் பரவி வாழ்கிறோம். ஆனால் நாம் அங்கு போய் இனம் மாறவில்லை, நிறம் மாறவில்லை. எங்கு சென்றாலும் நாங்கள் தமிழர்கள் தான். தாய் நிலத்தை இழந்து வாழ இயலாது பெரிதொரு நாட்டிற்கு ஏதிலிகளாக நாங்கள் இடம்பெயர்ந்த போதிலும் எங்கள் அடையாளம் நாங்கள் தமிழர்கள் தான். இதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித போராளி பழனி பாபா அவர்களுடைய நினைவிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது ஒன்றுதான். நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீங்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள், நானும் இந்திய நாட்டின் குடிமக்கள், அவரும் இந்திய நாட்டின் குடிமக்கள், குடிமகன். பிறகு இவர் என்ன சிறுபான்மை, அவர் என்ன பெரும்பான்மை? இந்த கேள்விக்கு எவரிடத்திலே பதில் இருக்கிறது? சிறுபான்மை மக்களுக்கென்று சலுகை என்கிறார்கள். நாட்டின் குடியரசுத் தலைவராக இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை, இஸ்லாமிய மக்களை தேர்வு செய்வார்கள். ஆனால் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக, பிரதம அமைச்சராக ஒரு இஸ்லாமியரை கிறிஸ்தவரை தேர்வு செய்வார்களா? பிறகு என்ன சிறுபான்மை மக்களுக்கு சலுகை? சிறுபான்மை மக்களுக்கு சலுகை 18 விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை அந்த வரி. இது கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு 10 விழுக்காடு என்று வரி விதிப்பார்களா? இல்லை. பிறகு எந்த இடத்தில் அவன் சிறுபான்மை? சிறுபான்மை என்றால் சலுகை கிடைக்கும். நான் உங்களிடத்திலே கேட்பது, உங்களுக்கு வேண்டியது சலுகையா உரிமையா? இதுதான் நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ளே எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி. ஐயா ஸ்டாலின் அவர்களோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ, ஐயா எம்ஜிஆர் அவர்களோ, ஐயா உதயநிதி அவர்களோ இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் என்று சொல்கிறார்களே, எந்த அடிப்படையில் நீங்கள் சிறுபான்மை, அவர்கள் பெரும்பான்மை? இப்ப சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் ஐயா ஸ்டாலின், ஐயா வேணா அப்பா ஸ்டாலின். இவர் எந்த வழியில், எந்த அடிப்படையில் இவர் சிறுபான்மை, நீங்கள் சிறுபான்மை, அவர் பெரும்பான்மை? நீங்கள் கிறிஸ்தவர், இஸ்லாமியர்,
மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மை. அவர் எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? யார் யார் பதில் சொல்லுவார்? யார் பதில் சொல்லுவார்? மத அடிப்படையில். மத அடிப்படையில் எந்த மதம்? இந்து. அப்போது அவர் இந்து. மதத்தின் அடிப்படையில் தான் மானுடத்தை எல்லோரும் கணக்கிடுகிறார்களா? எப்படி? அவர் இந்து, அதனால் அவர் பெரும்பான்மை. நீங்கள் கிறிஸ்தவர், இஸ்லாமியர், அதனால் சிறுபான்மையா? உலகெங்கிலும் மொழி வழிதான் அடையாளம். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முகமது தர்வீஸ் முழங்கினானே ஒழிய எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று சொல்லல. ஏன்? மொழிதான் அடையாளம். நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத். அவன் நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று சொல்லவில்லை. காரணம் மொழிதான். அப்படி பார்த்தால் உங்கள் மொழி என்ன? உங்கள் மொழிதான் உங்கள் அடையாளம். அப்படி பார்த்தால் நீங்கள் யார்? தமிழர்கள். இந்த நாடு யாருது? உங்கள் நாடு. அப்படி பார்த்தால் இந்த திராவிடத்தின் திருவாளர் தலைவர்கள் ஐயா ஸ்டாலின் யார்? அவருடைய மொழி என்ன? அவருடைய இனத்தின் அடையாளம் என்ன? பேரு, பெத்த பேரு நீலு, என்னது நீலு லேது, என்னது தாக நீலு லேது. எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது, இது பார்க்காம வருது. எப்படி வருது? என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்பா, என்னப்பா நீ எந்த அடிப்படையில் இங்க இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை சிறுபான்மைன்னு சொல்லு? உன்னை அச்சுறுத்துகிறான், உன்னை பயங்காட்டுகிறான், உன்னை உளவியல் நோயாளி ஆக்குகிறான், உன்னை குற்றப்படுத்தி கூண்டுக்குள் சுருங்க வைக்கிறான். சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்கிறார். ஆக சிறுபான்மை நீங்கள் தான். இங்கே லிங்குஸ்டிக் மைனாரிட்டி என்று மொழி சிறுபான்மையில் கல்லூரி கட்டி பள்ளிக்கூடம் கட்டி வைத்திருப்பவர்கள் யார்? மொழி பெரும்பான்மை தேசியனத்தின் மக்களை மதத்தை வைத்து சிறுபான்மை என்று சொல்ல நீங்கள் யார்? யார்? பழனி பாபா இல்லை, ஆனால் அவன் தம்பி இந்த நிலத்தில் நின்னுருக்க. நீ சொல், பதில் சொல். யார் நீ? எங்களுக்கு பாதுகாப்பா? இங்கே வாழ்கிற இந்த மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பா? என்னது? இஸ்லாமிய மக்களுக்கு இவர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன், இவர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன். அதெல்லாம் சரி, நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்தது? அது என் இன மக்கள் போட்ட பிச்சை. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்லி இந்த பயந்தாங்கொல்லிகள் கோழைகள், வீரம் என்றாலே என்னவென்று தெரியாத கோழைகள் இந்த மக்களின் வாக்குக்குள் பாதுகாப்பாக பதுங்கி வாழவும் ஆழவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னால் தான் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்களே ஒழிய, நாம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பே ஒழிய அவர்கள் நமக்கு பாதுகாப்பு இல்லை. இதை புரிந்து என்றைக்கு நீ தெளிகிறாயோ அன்னைக்கு எழுந்து வா. பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறான், விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான். அவன் உறங்கிவிட்டான், ஆனால் அவன் விதைத்த விதைகள் முளைத்து நிற்பதை பார். அதை கவனத்தில் கொள்ளணும். அவனே சொல்றார் பாருங்க, எழுச்சி மிக்க ஒரு இளைஞர் கூட்டம் எழுந்து வரும் என்று. எங்கள் உயிர் தலைவன் தமிழின மக்கள் பல்வேறு தேசங்களில் பரவி வாழ்கிறார்கள். ஆனால் தமிழீழ நாட்டில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார். நாம் அடிமைகள், விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வு தமிழ் தேசத்தில் தான், தமிழீழ தாயகத்தில் தான் விழிப்புற்று எழுந்தது என்கிறார். இன்றைக்கு அவன் பிள்ளைகள் தமிழர் தாய் நிலத்திலே தமிழ் தேசிய மக்களின் ஆன்மாவை விழிப்புறச் செய்து கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் விழிப்புற்று எழுங்கள், ஒன்றை உணருங்கள். நாம் பெரும்பான்மை தமிழ் தேசினத்தின் மக்கள், நாங்கள் தமிழர்கள். ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது? உடன் பிறந்தார்களே, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இந்துவாக இருக்கிற நான் நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்கலாம். ஏற்றிருக்கிறோம். நம்ம அருமை சகோதரன், என் அன்பு சகோதரன் உடன் பிறந்தார் ஏஆர் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அவருடைய சொந்த அக்கால் மகன் என் தம்பி ஜிவி பிரகாஷ் அதே சமயத்திலே இருக்கிறார். நாம் பெரிதும் போற்றுகிற இசை இறைவன், இசை அவதாரம் என்னுடைய தந்தை இளையராஜா, அவர் வழிபட்ட, அவர் ஏற்றிருந்த அந்த மதத்திலே இருக்கிறார். ஆனால் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அது மாறிக்கொள்ள முடியும். ஆனால் என் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மானும், என் தம்பி ஜிவி பிரகாஷும், என் அப்பா இளையராஜாவும், என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவும் தமிழர்கள் என்பதில் எந்த மாறுதலையும் செய்ய முடியாது.